ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் ரிவிஷன் என்ற ஒரு அடிப்படையில் ஜாகிரபியில் கடைசி 5 டாபிக் எடுத்துக்கிறோம். கடைசி 5 டாப்பிக்கில் ஒரு 5 டாபிக் மட்டும் சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கம்பல்சரியாக இந்த 5 டாபிக் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு டாப்பிக்லேருந்து 1 or 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் இருக்குது. அந்த பேசிஸ் அடிப்படையில் நமக்கு ஒரு 5 டாபிக் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியன் ஜாகிரபி, இந்திய புவியியல். அதில் இந்தியாவின் அடிப்படை தகவல்கள், இந்தியாவோட பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்தியாவோட அடிப்படை தகவல்கள். ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறோம். எவ்வளோ இருக்குது? 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உலக அளவில் இப்போ இந்த பூமியில் மொத்த நிலப்பரப்பில் நம்ம நாடு மட்டும், நம்ம நாடுனா இந்தியா மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 2.4%. அது புக்கில் 2.4 கொடுத்துருப்பாங்க, எக்ஸாக்டாக 2.46% அப்படின்னு சொல்லலாம். பூமியின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளோனா 2.4% இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்தியா, நம்ம நாடு பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் 7வது பெரிய நாடாக விளங்குகிறது. நல்லா கவனிச்சிங்க, எத்தனாவது நாடு? 7வது பெரிய நாடாக விளங்குகிறது. அப்போ முதல்ல இருக்கிற 6 நாடுகள், அதுவும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷனில் தெரிஞ்சுக்கிட்ட போதும். ஒன்று எது? உலகின் மிகப்பெரிய நாடு. ஃபர்ஸ்ட் பரப்பின் அளவில் ரஷ்யா, 2வது கனடா, 3வது சைனா, 4வது USA, 5வது பிரேசில், 6வது ஆஸ்திரேலியா, 7வது இந்தியா. இந்தியா எத்தனாவது பெரிய நாடா இருக்குது? உலக அளவில் 7வது பெரிய நாடா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவோட நில எல்லை, லேண்ட் பவுண்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15,200 கிலோமீட்டர். இந்தியாவோட நில எல்லை எவ்வளோ? 15,200 கிலோமீட்டர். அப்போ இந்தியாவை சுற்றி என்னென்ன நாடுகள் இருக்கு அப்படின்னா, என்னென்ன நாடுகள் இருக்கு? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், இந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் மியான்மர். இந்த நாடுகள் எல்லாம் இந்தியாவோட நில எல்லைகளாக அமைந்திருக்குது. இதில் பார்க்கும்போது பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா 4,156 கிலோமீட்டர் பவுண்டரி ஷேர் பண்ணுது. அதாவது இந்தியா எந்த சுற்றி நம்ம 7 நாடுகள் பார்த்துருக்கோம். அந்த 7 நாடுகள் அதிகமாக யாராக கூட பவுண்டரி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா பங்களாதேஷை கூட ஷேர் பண்ணுறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர்? ஓகேவா? அதுக்கு அடுத்தது மிக குறைவாக எந்த நாட்டுடன் பவுண்டரி ஷேர் பண்ணுதுன்னா ஆப்கானிஸ்தான் என்ற நாட்டுடன் ஷேர் பண்ணுது. எவ்வளோதான்? 106 கிலோமீட்டர். வெறும் 106 கிலோமீட்டர் தான் ஆப்கானிஸ்தானுடன் பவுண்டரி ஷேர் பண்ணுது. அப்போ இந்தியா அதிகபட்சமாக அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஐஎஸ்டி யார்கிட்ட கூட அப்படின்னா பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ணுறாங்க பவுண்டரி. குறைவா எங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட பவுண்டரி ஷேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் லேண்ட் பவுண்டரிஸ். நம்ம இதை பார்த்தீங்க அப்படின்னா மேப்லேயும் ஒரு முறை பார்த்துட்டு வந்துட்டா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மேப் வச்சு பார்க்கும்போது இந்தியா கூட எந்தெந்த நாடுகள் பவுண்டரி ஷேர் பண்ணுது அப்படின்னா எடுத்து நமக்கு தெரிஞ்ச நாடு சொல்கிறத விட அந்த மேப் வச்சு ஒரே சீராக பார்த்துட்டோம்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த நில எல்லை பார்த்தலாமா? இதுதான் இந்தியா மேப்பு. இங்கே பாருங்க, பாகிஸ்தான் இருக்கா, ஆப்கானிஸ்தான் இருக்கா, சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். சரிங்களா? அப்போ சுற்றி இந்த நாடுகள் எல்லாம் பவுண்டரி ஷேர் பண்ணுது. கீழே அது நில இதில் இருக்கும், நீர் எல்லையாக இலங்கை இருக்கும், அது இருக்கட்டும். நில எல்லை மட்டும் பார்க்குறோம், மெயின் லேண்ட் மட்டும் பார்க்குறோம். ஓகேவா? லேண்ட் பவுண்டரிஸ். பாருங்களேன், பாகிஸ்தான் சொன்னோம். இதில் தான் அதிகமாக எதாவது கூட ஷேர் பண்ணுதுன்னு பார்த்தோம். பங்களாதேஷை கூட ஷேர் பண்ணுதுன்னு பார்த்தோம். மிக குறைவாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எங்கே? ஆப்கானிஸ்தான் கூட பவுண்டரி ஷேர் பண்ணுது. ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேற்கொண்டு மற்ற இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அப்படியே வரலாம். அடுத்தது இந்தியாவோட நீர் எல்லை. இந்தியாவோட நீர் எல்லை பார்த்தீங்க அப்படின்னா 6,100 கிலோமீட்டர். இந்தியாவோட நீர் எல்லை எவ்வளோ? 6,100 கிலோமீட்டர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கோஸ்டல் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது என்ன அப்படின்னா, இந்த பக்கம் வந்து எங்க இருக்கு, என்ன இருக்கு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், அந்த பக்கம் லட்சத்தீவுகள் இருக்கு இல்லையா, இந்த தீவு கூட்டங்களையும் உள்ளடக்கினா 7516.6 கிலோமீட்டர். மீண்டும் சொல்றேன் பாருங்க, இந்தியாவோட கோஸ்டல் லைன் வந்து பார்க்கும்போது 6100 கிலோமீட்டர் தான். இதே வந்து மற்ற தீவு கூட்டங்களையும் சேர்த்தா அப்படின்னா எவ்வளவு வருது, 7516 வருது. இதுவும் நம்ம மேப்ல பார்த்தலாமே. ஸோ இங்கே ஆரம்பிக்குதா, இங்கே ஆரம்பிச்சு குஜராத்தில் ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ இதிலிருந்து இப்படி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் என்னது, இந்த சொல்லியிருக்கிற 6100 கிலோமீட்டர். இங்கே இருக்கா லட்சத்தீவு, இங்கே இருக்கா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள், இந்த தீவு கூட்டங்களையும் சேர்க்கும் போது இந்தியாவோட கோஸ்டல் என்னவா மாறுது, 7516.6 கிலோமீட்டர் என்ற அந்த லைனை பெறுது. ஓகேங்களா. சரி, அடுத்ததுங்க, அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா லொகேஷன் அண்டு எக்ஸ்டென்ஷன். இந்தியா எங்க லொகேட் ஆயிருக்கு, அதனுடைய எது வரைக்கும் நீண்டு இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சின்ன வகுப்புலேயே பார்த்துருப்போம். இந்தியாவோட பிசிக்கல் ஜியாகிரபி பார்க்கும்போது அட்சரேகை, தீர்க்க ரேகை அப்படின்ற கான்செப்ட் பார்த்துருப்போம். லாங்கிடியூட், லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட லாங்கிடியூட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னது இது, லாங்கிடியூட் பார்க்க போறோம். ஓகேவா. அதாவது சாரி, லாங்கிடியூட் சொல்ல மாட்டாங்க, இந்த பகுதி என்னும் போது தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. லேட்டிடியூட், இந்தியாவோட லேட்டிடியூட் அப்படின்னும் போது எங்க ஆரம்பிக்குது, 8 டிகிரி 4 நிமிடம். இதுதான் இந்த இடம் தான். சரிங்களா. இந்த இடம் ஆரம்பிக்கிறது இல்லையா, 8 டிகிரி 4 நிமிடம். எங்கன்னா வடக்கு, அப்படியே மேலே போக போக எங்க முடியுது, 37 டிகிரி. இப்படி தான் கோடு போகும் இல்லையா, 37 டிகிரி 6 நிமிடம் நார்த்தில் முடியும். ஸோ பாருங்க, இந்த தீர்க்க ரேகை அட்சரேகைன்றது நம்ம லோயர் வகுப்பிலே படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கற்பனை கோடு. இதை வச்சு ஒரு நாடு எங்க அமைஞ்சிருக்கு அதனுடைய காலநிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கற்பனை கோடை வகுத்து இருக்கிறாங்க. அப்படின்னும் போது நம்மளுடைய என்னது தீர்க்க ரேகை இது, லேட்டிடியூடு இது. சரி, தீர்க்க ரேகையில் அட்சரேகை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட தீர்க்க ரேகை லாங்கிடியூட் அப்படின்னும் போது ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது 68 டிகிரி 7 நிமிடம் இப்படி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுது, 68 டிகிரி 7 நிமிடத்தில் ஸ்டார்ட் ஆகுது ஈஸ்ட். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த சைடு பார்க்கும்போது இந்தியா ஈஸ்ட் சைடு தான் அமைஞ்சிருக்கும். அதில் ஆரம்பித்து 97 டிகிரி 25 நிமிடம் ஈஸ்ட் லாங்கிடியூடு. ஓகேவா, தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது. ஸோ அப்போ இந்திய அமைவிடம் பாருங்க, 8 டிகிரி 4 நிமிடம் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 நிமிடம் வட அச்சம் வரை பரவியுள்ளது. ஸோ அதுதான் வடமச்சம்னு சொல்றது. அதுக்கு அடுத்தது 68 டிகிரி 7 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் வரை பரவி உள்ளது. ஓகேங்களா. ஸோ தீர்க்கம் அப்படின்னா லாங்கிடியூடு, அச்சம் அப்படின்னா லேட்டிடியூடு. ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா, ஸோ இது வந்து எதை சொல்றாங்க அப்படின்னா, இந்தியான்ற நாடு இருக்கு, இது இப்படி இதிலிருந்து விட்டுட்டு கடைசியாக கீழே போகும்போது அதனுடைய முடிவு இருக்குது இல்லையா, அதுதான் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். அப்படின்னும் போது எங்க இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிக் மெலியன். இந்தியாவோட கடைசி பகுதி என்னது, பிக் மெலியன் அல்லது என்ன சொல்லுவாங்க, இந்திரா பாயிண்ட், இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். இப்போ சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டோம், இந்தியாவோட தென்முனை அப்படின்னு பார்த்துட்டோம். இது சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட், இந்தியாவோட நிலப்பகுதியின் தென்முனை அப்படின்னு சொன்னா எது, கேப் கொமோரின் அல்லது குமரி முனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீண்டும் பாருங்க, இந்திய நிலப்பகுதி அப்படின்னும் போது கடைசி பாயிண்ட் எது, அதான் மெயின்லேண்டு, அதோட கடைசி பாயிண்ட் கேப் கொமோரின். இதோட இந்தியாவோடைய கடைசி பாயிண்ட்னா இந்திரா பாயிண்ட் அல்லது என்ன சொல்லலாம், பிக் மெலியன் முனை, பிக் மெலியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே எதுனாலும் நம்ம அப்படியே கவனிங்க, இந்தியாவோட நார்த்து பாயிண்ட். ஓகேவா. ஸோ இப்படி இங்கே மேலே போகிறோம், மேலே எதாடு இந்தியா முடியுது, அதுக்கப்புறம் இந்தியா இல்லை. ஓகேங்களா. அப்படி கடைசி ஒரு நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலம் தான் என்னது அப்படின்னா இந்திரா கோல். அதுக்கு என்ன பேர், இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம், சதர்ன் மோஸ்ட் மெயின்லேண்டு பார்த்தோம், சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்டு. அதுக்கப்புறம் என்னது, நார்தன் பார்ட்டு பார்த்துட்டோம்.
அதுக்கப்புறம் புத்தகம் இல்லாத நம்ம கூடுதலாக 2 தகவல் தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் இப்படியே வரீங்க, கண்டிப்பாக இந்த சைடு வந்து என்னது வெஸ்ட் சைடு வரும்போது ஏதோ ஒரு இடத்துல இந்தியா முடியும் இல்லையா, அந்த முடியக்கூடியது குஜராத்தில் தான் முடியுது. அந்த முனைக்கு என்ன பேர் அப்படின்னா ஈஸ்ட் முனை சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, சர் கிரிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர் கிரிக் என்பவர் பேரை சூட்டியிருக்காங்க, அதனால சர் கிரிக் முனை அல்லது சர் கிரிக் பாயிண்ட். அப்படி இந்த சைடு போங்க, இந்த சைடு இந்தியா ஏதோ ஒரு இடத்துல முடியணும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இந்தியா கிடையாது, ஏதோ ஒரு இடம் தான் இந்தியாவோட கடைசி பாயிண்டாக இருக்கும். அது வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற டாங் என்ற பகுதி, அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற டாங் DONG என்ற பகுதி தான் இந்தியாவோட கிழக்கு முனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம் பாருங்க. மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்னு பார்த்துருக்குறோம். 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். பூமியில் மொத்த நிலப்பரப்பில் 2.4% இருக்குது. இது 7வது பெரிய கண்ட்ரியாக இருக்குது. நில எல்லை 15,200 கிலோமீட்டர். பங்களாதேஷுடன் அதிகமாக ஷேர் பண்ணுது, ஆப்கானிஸ்தானுடன் மிக குறைவாக ஷேர் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் எல்லை பார்க்கும்போது 6,100 கிலோமீட்டர். தீவு கூட்டங்களையும் சேர்த்தா 7,516.6 கிலோமீட்டர். இந்தியா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். 8 டிகிரி 4 நிமிடம் வடக்கு முதல் 37 டிகிரி 6 வட அச்சம் வரை வட அச்சம் முதல் பரவி உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்க்கம் 68 டிகிரி 7 நிமிடம் தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரை பரவி உள்ளது. அப்போ இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எங்க அமைஞ்சிருக்கு? நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல, வட அரைக்கோளத்தில் கிழக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அப்போ வடகிழக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா. ஸோ இந்தியா இந்த பூமியை 2ஆக பிரிச்சோம் அப்படின்னா வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம். இப்போ வட அரைக்கோளத்தில் இருக்கு. இந்த சைடு இப்படி பிரிக்கும் போது கிழக்கா மேற்கான்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்தியாவோட அமைவிடம். அடுத்து இந்தியாவோட வடக்கு முதல் தெற்கு வரை, அதாவது நார்த் டு ஈஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,214 கிலோமீட்டர். ஸோ பாருங்கள், வடக்கு எங்கே இருக்குது? காஷ்மீர், அந்த இந்திரா கோள் இருக்கு இல்லையா, அங்கே ஆரம்பித்து கேப் குமாரின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்கும் தெற்கில் கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அதனுடைய தூரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3,214 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட், அதாவது குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச். ஓகேவா. ரான் ஆஃப் கட்சிலிருந்து இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேசம் இருக்கு இல்லையா, இதுதான் என்னது வெஸ்ட் டு ஈஸ்ட். அதனுடைய எவ்வளோ லாங் இருக்கு அப்படின்னா 2,933 கிலோமீட்டர். ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவை 2 கோடுகளாக பிரிக்குது, 2 பாகமாக ஒரு கோடு பிரிக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா இப்படி உலகம் இருக்குது. ஸோ இப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கு தான் வந்து என்ன சொல்லணும், தீர்க்க ரேகைன்னு சொல்லணும். இதான் வந்து என்னது இங்கே இப்படி போயிடுச்சுன்னா இந்த கற்பனை கோடுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா அட்சரேகை. ஓகேவா. இப்படி போடுற கற்பனை கோடுக்கு, இப்படி போடுற கற்பனை கோடுக்கு என்ன பேர்? தீர்க்க ரேகைன்னு பேர். இங்கே 0 டிகிரி, இங்கே 0 டிகிரி அப்படி வச்சா இது 0 டிகிரி இல்லையா. ஸோ இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு இப்போ இந்தியா இப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்தியாவை ஏதோ ஒரு கோடு என்ன பண்ணுது, 2ஆக பிரிக்குது இல்லையா, இரு சமமாக பிரிக்குது. அந்த கோடுக்கு பேர் என்ன அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர், தமிழில் கடகரேகை. ஓகேவா. இந்தியாவை இரு சமமாக பிரிக்கும் கோடு எது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா. எது? கடகரேகை இல்லைன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் 2ஆக பிரிக்குது அப்படின்னா வடக்கு பகுதி இருக்கு இல்லையா, வடக்கு பகுதியை நார்தன் பார்ட்னு சொல்லுவாங்க, அது டெம்பரேட் ஜோன் இல்லை டெம்பரேட் பார்ட். சதர்ன் பார்ட்டை டிராபிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறதா அப்படின்னா வடக்கு பகுதியை டெம்பரேட்னா துணை வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே டிராபிக்கல் ரீஜியன் சொல்கிறோம் இல்லையா, டிராபிக்கல்னா வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது ஏன்னா வச்சுங்களேன், பூமத்திய ரேகைக்கு மேலே இந்தியா இருக்கிறதால, பூமத்திய ரேகை மேலே இந்தியா அமைஞ்சிருக்கிறதால, ஸோ எப்பயுமே பூமத்திய ரேகையில சூரியன் பட்டுக்கிட்டே இருக்கிறதால தான் சொல்கிறாங்க அது வெப்பமண்டல பகுதி. கடகரேகைக்கு மேலே போயிட்டா அப்போ அந்த ஜோன் என்ன சொல்கிறாங்கன்னா துணை வெப்பமண்டல பகுதி அல்லது டெம்பரேட் ஜோன் அப்படின்னு இந்தியா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்தியா நிர்வாக வசதிக்காக எத்தனை மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? கரண்ட்லி 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும், புத்தகத்தில் ஒரு சில புத்தகம் தவறாக கொடுக்கல, அப்டேட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்லி எத்தனை மாநிலங்கள் இருக்குது? நிர்வாக வசதிக்காக 28 மாநிலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க.
எத்தனை யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா யூனியன் பிரதேசங்கள் சொல்லுவாங்க. 8 யூனியன் பிரதேசங்களா இந்தியாவை பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இந்திய திட்ட நேரம். அடுத்து என்னது? இந்திய திட்ட நேரம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை இந்த தீர்க்க ரேகை இருக்கு இல்லையா, இப்படி தீர்க்க ரேகை சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பூமி இப்படி சுற்றும் போது ஒரு தீர்க்க ரேகைக்கு இன்னொரு தீர்க்க ரேகை கடந்து வரதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 4 நிமிடம் எடுத்துக்குது. ஒரு டிகிரியை கடப்பதற்காக எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? 4 நிமிடம் எடுத்துக்குது. மொத்தம் எவ்வளோ கோடு இருக்கும்? 360 கோடு. அப்போது 360 டிகிரி அப்படின்ட்டு 4 நிமிடம் போட்டால் 1440. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம், 60ஆல் டிவைட் பண்ணால் 24. அதுதான் ஒரு நாள். அப்போது இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்க அந்த பூமி முழுக்க 360 கோடி இருக்குது. இப்படி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு தான் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா ஒரு நாள் ஆகுது. 24 மணி நேரம் ஆகுது. அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல கற்பனை கோடு, அந்த தீர்க்கை கோடு என்று சொல்லக்கூடிய கற்பனை கோடு, இமேஜினரி லைன் எவ்வளோ போகுது அப்படின்னா 30 லைன் போகுது. இந்தியா முழுக்க எவ்வளோ போகுது? எக்ஸாக்டாக சொல்ல போனால் 29.18. அப்போ நம்ம எவ்வளோ சொல்லலாம்? 30 வச்சுக்கலாம் ரவுண்டா. ஒரு டிகிரி கடக்கிறதுக்கு 4 நிமிடம்னா 30 × 4 அப்படின்னும் போது எவ்வளோ வந்துடுது? 120 நிமிடம். ஏறக்குறைய 2 மணி நேரம் ஆகுது. மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேச டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்கும்? 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த நேர வேறுபாட்டை, இந்த டிஃப்ரெண்ட்டை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? இந்தியாவை சென்டராக ஒரு பாயிண்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க? அந்த சென்டர் பாயிண்ட் வந்து 82 டிகிரி 30 நிமிடம் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? இந்தியாவை இரு சமமாக பிரித்து, அதுதான் இந்தியாவோட திட்ட நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட திட்ட நேரம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் மாவட்டத்தின் வழியாக மிர்சாப்பூர் என்ற இடத்துல அந்த 82.30 டிகிரி நிமிடம் என்ற கோடு வருது. ஓகேங்களா? அப்போ இந்தியாவோட திட்ட நேரம் எங்கு அமைந்துள்ளது? அலகாபாத். இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் மிர்சாப்பூர். ஸோ அலகாபாத் கூட இப்போ பேர் மாறிடுச்சு, பிரயாக்ராஜ் அப்படின்னு பேர் மாறி இருக்கு. அதை நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்தியாவோட திட்ட நேரம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவை இயற்கை அமைப்புகளை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 6 வகையாக பிரிக்கிறாங்க. இந்தியாவோட இயற்கை அமைப்புகள் அடிப்படையில் எத்தனை வகையாக? 6 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிளைன்ஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா த பெனின்சுலர் பிளாட்டியூ, 4வது டெசர்ட், 5வது கோஸ்டல் லைன், 6வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பிரிவாக பிரிக்கிறாங்க? 6 பெரும் பிரிவுகளாக இயற்கை அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அதாவது வந்து ஹிமாலயா அப்படின்னு இருக்கு, இமயமலைகள், வட பெரும் சமவெளிகள், அப்புறமா வந்து தீபகற்ப பீடபூமிகள், அதுக்கப்புறமா வந்து என்னது பாலைவனம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்ன இருக்கிற கடற்கரைகள். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அது தீவு கூட்டங்கள் அப்படின்ற அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இதில் எல்லாமே முக்கியம்தான். அதுலேயும் ரொம்ப முக்கியம் இமயமலை தான், ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக அந்த இமயமலை எத்தனை பிரிவுகளாக பிரிக்குது, அதுக்கு இருக்கிற முக்கியமான சிகரங்கள் என்ன அப்படின்ட்டு மாணவர்களிடையே எப்பயுமே என்ன இருக்குது? ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ இந்த இதுவில் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம்? நம்ம ஒரு கிளாரிஃபைட் ஐடியா கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஹிமாலயாஸ். ஓகேவா? இமயமலைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடக்கு மலைகள் அப்படின்னு அழைக்கலாம். ஆல்சோ கால்டு நார்தர்ன் மவுண்டைன் அப்படின்னு அழைக்கலாம். எதை? இமயமலைகளை. அடுத்தது இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர். எங்க? காஷ்மீரில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ? 2500 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இமயமலையை என்ன சொல்றாங்க? இளம் அடிப்பு மலைகள், யங் ஃபோல்ட் மவுண்டைன் அப்படின்னு சொல்றாங்க. இமயமலை என்ன சொல்றாங்க? என்னது? யங் ஃபோல்ட் மவுண்டைன். ஓகேவா? இளமையான மடிப்பு மலைகள். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் எவ்வளோ அகலத்தில் இருக்கு? 500 கிலோமீட்டர் வித்தில் இருக்கு, அகலத்தில் இருக்கு. அப்படியே அருணாச்சல் பிரதேஷ் போகும்போது எவ்வளோ அதனுடைய அகலம் எவ்வளோ இருக்கு? 200 கிலோமீட்டர். ஸோ அப்போ காஷ்மீரில் அகலம் அதிகமாக இருக்கு. அப்படியே போக போக அருணாச்சல் பிரதேஷ் போக எவ்வளோ இருக்கு அப்படின்னா அந்த அகலம் குறையுது. ஓகேவா?
இங்க இமயமலை மிக இளமையான மடிப்பு மலை சொல்றேன்ல, அதே போல இந்தியாவில் ஒரு மலை இருக்கு. என்ன இருக்கு? மிக பழமையான மடிப்பு மலை இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதான் கூட அதை கம்பேர் பண்ணிக்கிறது பெட்டர். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான முடிச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இமயமலை வந்து இங்கே காஷ்மீரில் தொடங்குது இல்லையா, அதுக்கப்புறம் அந்தாண்டையும் என்ன இருக்குது, ஆசியாவில் ஒரு மலைகள் இருக்குது. அதனோட தொடர்ச்சி இணைக்கிற மாதிரி ஒரு முடிச்சு இருக்குது. அதுக்கு பேர் பாமீர் முடிச்சு, பாமீர் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்ன சொல்றாங்கன்னா உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. பாமீர் முடிச்சு என்ன அழைக்கப்படுகிறது? உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ் ஏற்படும். சார் திபெத் தானே சார் உலகின் கூரை அப்படின்னா, அதுவும் உலகின் கூரை தான். ஸோ இந்த இடத்துல இங்கே எப்பவுமே ரெண்டு பாமீர் முடிச்சு திபெத் ரெண்டு வர மாதிரி ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? ஸோ நம்ம சிலபஸ் இந்தியன் ஜியோகிராஃபின்றதால இதிலிருந்து எடுக்கும் போது அவங்க எதை தான் மைண்டில் வச்சு எடுப்பாங்க? பாமீர் முடிச்சு தான் வச்சு எடுப்பாங்க. அப்போ பாமீர் முடிச்சு என்ன சொல்றாங்க? உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இமாலயா என்பது ஒரு சமஸ்கிருத சொல்லாகும். இமாலயா என்பது ஒரு சமஸ்கிருத சொல்லாகும். அதன் பொருள் என்ன அப்படின்னா த அபோர்ட் ஆஃப் ஸ்னோ, பனி உறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிமாலயா அப்படின்னா சமஸ்கிருத சொல். அது என்னது? பனி உறைவிடம் சொல்றாங்க. ஹிமாலயா நம்ம சொன்னோம். ஸோ எங்க இருக்கு? காஷ்மீர்ல ஆரம்பிச்சு அருணாச்சல் பிரதேச வரையில முடியும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆர்க், அதாவது வில் போன்ற வடிவத்தில் காணப்படுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இமயமலையில பேசிக்கான தகவல்கள். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து இமயமலைகளை 3 வகைகளாக பிரிக்கலாம். அந்த 3 வகைகள் என்ன, அந்த 3 வகையுமே ஒரு கிளியரா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ண போறோம், ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுக்க போறோம். இமயமலைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 பிரிவாக பிரிக்கலாம். இமயமலைகளை எத்தனை பிரிவாக பிரிக்கலாம்? 3 பிரிவாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அல்லது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஓகேவா? டிரான்ஸ் இமயமலை அல்லது மேற்கு இமயமலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ், அதாவது இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. மத்திய ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது. ஓகேவா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் ஹில்ஸ், அதாவது அது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு 3 பிரிவாக பிரிக்கலாம். ஸோ பாருங்க, இமயமலைகளை எத்தனை பிரிவாக பிரிக்கலாம்? 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று மேற்கு, மத்திய, கிழக்கு. அந்த மேற்கு மத்திய கிழக்குக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஒன்று டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதாவது மேற்கு பேர் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இன்னொரு சென்ட்ரல் மத்திய இமயமலைக்கு ஹிமாலயாஸ். அப்புறமா ஈஸ்டர்ன் பக்கம் இருக்கிற அந்த இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் ஹில்ஸ் சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல் குன்றுகள். இப்போ நம்ம இந்த மேப்போட வச்சு பார்த்தலாமே. இப்போ நம்ம மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிசிக்கல் மேப் இருக்கு கீழே அப்படின்னா இதில் காமிக்கிறேன். இந்த இடத்துல இங்கே தொடங்கி இந்த இடம் அருணாச்சல் பிரதேசம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு இடம் தான் அது சொல்றது ஹிமாலயாஸ் அப்படின்னு பார்த்தா சொல்றது. ஓகேவா? இதுதான் நான் சொல்றோம் அப்படின்னா 3 பிரிவாக பிரிக்கலாம் சொல்றோம். ஒன்று இது மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள இப்போ ஜம்மு காஷ்மீர் அப்படி இப்போ லடாக் பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன, இந்த சைடு மேற்கு இமயமலை இல்லைன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அதாவது டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மத்திய இமயமலைகள், அதாவது சென்ட்ரல் ஹிமாலயாஸ் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க ஹிமாலயாஸ் இமயமலைகள் சொல்லுவாங்க. இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, இந்த பரவி இருக்கிற அந்த இமயமலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிழக்கு சைடு கிழக்கு ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லனா வந்து லெசர் ஹிமாலய, பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க பல்வேறு குன்றுகள் இருக்கு. இந்த இடங்கள் முழுக்க பல்வேறு குன்றுகள் இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து தான் பேர் பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் என்னது இந்த மேற்கு இமயமலைகள் அப்படி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்னது மத்திய இமயமலைகள், அதுக்கப்புறமா என்னது கிழக்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கணும். இப்போ மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மேற்கு இமயமலை முடிச்சுட்டு வந்துடலாம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ், மேற்கு இமயமலை, டிரான்ஸ் ஹிமாலயாஸ் தான் சொல்றோம். டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அது தமிழ்ல மேற்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அது எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத்ல இருக்கு. இந்த மேற்கு ஹிமாலயாஸ் எங்க இருக்குது? ஜம்மு காஷ்மீர், திபெத்ல இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான பகுதி எங்க இருக்கு? திபெத்ல இருக்கிறதால ஆல்சோ கால் என்னது திபெத்தியன் ஹிமாலயாஸ். அது என்ன அழைக்கிறாங்க? திபெத்தியன் இமயமலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன் கால் என்னது? நல்லா கவனிங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ் மேற்கு இமயமலைகள்
ஆல்சோ என்ன அழைக்கப்படுது, திபெத்தியன் இமயமலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. அங்க இருக்கிற பாறைகள் எதனால ஆனது அப்படின்னா டெர்ஷரி கிரானைட் பாறைகளால் ஆனது. என்ன பாறைகளால் ஆனது? டெர்ஷரி கிரானைட் பாறைகளால் ஆனது. இந்த மேற்கு இமாலயால முக்கியமான மலைத்தொடர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இருக்குது. ஜாஸ்கர் ரேஞ்ச், ஜாஸ்கர் மலைத்தொடர், லடாக் ரேஞ்ச், லடாக் மலைத்தொடர், கைலாஷ் ரேஞ்ச், கைலாஷ் மலைத்தொடர், காரகோரம் ரேஞ்ச், காரகோரம் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான மலைத்தொடர் எங்க இருக்கு? டிரான்ஸ் ஹிமாலயாஸ் என்று சொல்லக்கூடிய மேற்கு இமயமலையில இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அடுத்தது ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம், மேற்கு இமயமலையை பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன பார்க்கலாம்னா ஹிமாலயாஸ் இல்லைன்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய இமயமலைகள் இல்லைன்னா அதுக்கு என்ன, அது இமயமலைகள் அப்படின்னு பேர் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் மொத்த இமயமலையே ஒரு மடிப்பு மலைன்னு சொல்ல விட இன்னும் எக்ஸாக்டாக அந்த இமாலயா சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மத்திய இமயமலை அதுதான் யங் மவுண்டன், யங் ஃபோல்ட் மவுண்டன் சொல்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப இளமையான மடிப்பு மலையாக இருக்கிறது எது? அந்த இரண்டாவது வகையாக இருக்கிற ஹிமாலயாஸ் தான் யங் ஃபோல்ட் மவுண்டன், இளமையான மடிப்பு மலை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மலை எப்படி உருவாச்சு, இந்த ஹிமாலயாஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னா அங்காரா என்ற ஒரு நிலப்பகுதியாக கூட கோந்தவானா என்ற நிலப்பகுதி போய் மோதினதால இடையில டெத்திஸ் என்ற ஒரு கடல் ஓடிட்டு இருந்தது. இது ரெண்டும் மோதினா உருவாச்சு இந்த இமயமலை உருவாச்சு. அப்போ எது மடிக்கப்பட்டு, எந்த கடல் மடிக்கப்பட்டு இல்லை மூழ்கடிக்கப்பட்டு இந்த ஹிமாலயாஸ் உருவாச்சுன்னு கேட்டால் எது? டெத்திஸ் சி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சரி, இந்த இமாலயாஸே பார்த்தீங்க அப்படின்னா மேலும் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஓவராலாக இமயமலை 3ஆக பிரித்தோம். அதில் மேற்கு இமயமலை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இமாலயாஸ் பார்க்குறோம், மத்திய இமயமலை. அதை எத்தனை பிரிவாக பிரிக்கிறாங்க? 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிரேட்டர் இமாலயாஸ், பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி. 2 லெசர் இமாலயாஸ் அல்லது ஹிமாச்சல். 3வது அவுட்டர் இமாலயாஸ் அல்லது ஷிவாலிக் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. கிரேட்டர் இமாலயாஸ் பெரிய இமயமலை, லெசர் இமாலயாஸ் சிறிய இமயமலை, அவுட்டர் இமாலயா வெளி இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையை பிரிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்குமே என்ன இருக்கு? வெவ்வேறு பேரும் காணப்படுது. இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? கிரேட்டர் ஹிமாலயாஸ் பார்க்க போகிறோம், அதாவது ஹிமாத்ரி பார்க்க போகிறோம். ஸோ அதான் ஹிமாத்ரி. ஹிமாத்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அகலம், சராசரி அகலம் அப்படின்னு பார்க்கும்போது வித் 25 கிலோமீட்டர். கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ ஹைட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா 6000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிரேட்டர் இமாலயா தானே பார்த்துட்டு இருக்கோம். லெசர் இமாலயா இருக்குது, அவுட்டர் இமாலயாஸ் இருக்குல்ல. அதாவது மற்ற 2 மலைகளை கம்பேர் பண்ணும்போது மிக குறைவான மழை பெறக்கூடிய பகுதியாக இருக்குது எது? ஹிமாத்ரி. அதாவது ஹிமாச்சலையும் ஷிவாலிக்கையும் கம்பேர் பண்ணும்போது ஹிமாத்ரி மிக குறைவான மழை பெறக்கூடிய ஒரு மலைத்தொடராக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் உலகிலேயே மிக உயரமான மலைத்தொடர்கள் இங்கே தான் காணப்படுது. ஒன்று எது? எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா போன்ற மலைத்தொடர்கள் சிகரங்கள். நல்லா கவனிங்க, உலகிலேயே மிக உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட். அது எங்கே தான் காணப்படுது? ஹிமாத்ரி மலைத்தொடரில் காணப்படுகிறது. கஞ்சன்ஜங்கா எங்கே காணப்படுகிறது? அதுவும் ஹிமாத்ரி மலைத்தொடரில் காணப்படுகிறது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் எவரெஸ்ட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நேபாளத்தில் அமைஞ்சிருக்கு. கஞ்சன்ஜங்கா அங்கே அமைஞ்சிருக்குன்னா சிக்கிம், எக்ஸாக்டாக இந்தியாவில் தான். ஆனால் சொன்னது சிக்கிமுக்கும் நேபாள எல்லைக்கும் இடையில கஞ்சன்ஜங்கா அமைஞ்சிருக்கு. இது வந்து அதிக பனிகள் சூழ்ந்து காணப்படுறதால இந்த ஹிமாலயாஸ் நிறைய பனி ஆறுகள், கிளேசியர் போகுது. அதில் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகளும் எங்கே காணப்படுது? இந்த ஹிமாத்ரியில் காணப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு நம்ம கேள்வி, சார் நம்ம K2 பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னா, K2 எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா மேற்கு இமயமலை. மேற்கு இமயமலையில் 4 மலைத்தொடர் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஜாஸ்கர் ரேஞ்ச், காரகோரம் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு. காரகோரம் ரேஞ்சில் எது அமைஞ்சிருக்கு? இந்தியாவின் மிக உயரமான சிகரம் என்று சொல்லக்கூடிய காட்வின் ஆஸ்டின் இல்லைன்னா K2 அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ புத்தகத்தில் தனியாக கொடுத்துருப்போம், ஆனால் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு கொடுத்துருக்க மாட்டோம். பட் நம்ம அங்கேயே சொல்லியிருந்துருக்கணும். ஸோ இப்போ ரீகால் பண்ண மாதிரி இருக்கட்டும். எங்க அமைஞ்சிருக்கு? காரகோரம் ரேஞ்ச், காரகோரம் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. காரகோரம் மலைத்தொடர் எங்க அமைஞ்சிருக்கு? இமயமலையில் ஃபர்ஸ்ட் பிரிவா பார்த்தோம் மேற்கு மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேற்கு மலையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹிமாத்ரி முடிச்சிட்டோம். அடுத்தது ஹிமாச்சல், ஷிவாலிக், இது 2த்தையும் பார்க்கலாம்.
ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறோம், இந்த ஹிமாலயாஸில் ரெண்டாவது வகையில் இருக்குது, ஹிமாச்சல் இருக்குது. ஓகேவா, ஹிமாச்சல் அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் மிடில் ஹிமாலயாஸ், அதாவது மத்திய மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எது ஹிமாச்சல்னா சொல்லுவாங்க மத்திய மலைத்தொடர். இதனுடைய சராசரி அகலம் வந்து எவ்வளோ அப்படின்னா 80 கிலோமீட்டர். இதனுடைய சராசரி உயரம் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா 3700 மீட்டர் முதல் 4500 மீட்டர் வரை காணப்படுது. இங்கே அமைஞ்சிருக்கிற பாறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லேட், லைம்ஸ்டோன், குவார்ட்சைட். ஓகேவா, வெண்கற் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், கற்பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னது 3 வகையான பாறைகள் இங்கே காணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மவுண்டன் ரேஞ்ச், முக்கியமான மவுண்டன் ரேஞ்ச் வந்து பார்க்கும்போது பீர் பாஞ்சால் ரேஞ்ச், தௌலாதார் ரேஞ்ச், மகாபாரத் ரேஞ்ச் அப்படின்னு முக்கியமான ரேஞ்சுக்காக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கோடை வாழிடங்கள். ஓகேவா, முக்கியமான ஹில் ஸ்டேஷன் இல்லை கோடை வாழிடங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஷிம்லா அமைஞ்சிருக்குது, முசோரி அமைஞ்சிருக்கு, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் போன்ற முக்கியமான கோடை வாழிடங்கள் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஹிமாச்சல் என்ற மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க, ஹிமாச்சல் என்றது ஒரு மத்திய மலைத்தொடர் ஆகும். சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஷிவாலிக் ரேஞ்சு பார்க்கலாம். அடுத்தது ஷிவாலிக் ரேஞ்ச். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் சென்ட்ரல் இமயமலையில் மூணாவதாக இருக்கிறது என்னது ஷிவாலிக் ரேஞ்சுன்னு பார்த்தோம், அல்லது அவுட்டர் ரேஞ்சு அப்படின்னு பார்த்தோம், அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஷிவாலிக் ரேஞ்சு ரொம்ப சிம்பிள். இந்த ஷிவாலிக் ரேஞ்சு எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் தொடங்கி அசாம் வரை நீண்டுள்ளது. இதனுடைய சராசரி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர். இதனுடைய மேற்கு பக்கத்தில் டூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈஸ்ட் பக்கத்தில் டுயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஷிவாலிக் ரேஞ்சில் மேற்கு பக்கம் டூன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது, கிழக்கு பக்கம் ஈஸ்ட் பக்கம் டூயர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற ரேஞ்சு பார்த்துருக்கோம், ஆல்ரெடி வந்து என்ன பார்த்துருக்கோம், லெசர் இமாலயா சிறிய இமயமலை பார்த்துருக்கோம், அதாவது ஹிமாத்ரி, ஹிமாச்சல் பார்த்துருக்கோம். அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு கண்டினியூஸ் மவுண்டைன் ரேஞ்சு சொல்லலாம். அதாவது தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக எது இருக்குது, இந்த ஷிவாலிக் ரேஞ்சு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போது ஷிவாலிக்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு குறுகலான அமைப்பை கொண்டுள்ள ஒரு மலைத்தொடர் தான். என்னது, இங்கே நிறைய குறுகலான பள்ளத்தாக்குகள் காணப்படுது. குறுகலான மலைத்தொடர் சொல்கிறத விட குறுகலான பள்ளத்தாக்குகள் காணப்படுது. அந்த குறுகலான பகுதி தான் டூன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு கீழே இருக்கிற தொடர்ச்சியான பகுதி தான் டூயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம் 3 வகையாக பிரிக்கலான்னு, இமயமலை மெயின் இமயமலையை 3 வகையாக பிரிக்கலான்னு சொன்னோம் இல்லையா. அதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சால் ஹில்ஸ். மூன்றாவது என்னது கிழக்கு இமயமலைகள் அல்லது பூர்வாஞ்சால் ஹில்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. எந்த பூர்வாஞ்சால் ஹில்ஸ். ஸோ இது பாருங்க, இது எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ஷூட் ஆஃப் ஹிமாலயாஸ், அதாவது இமாலயாவோட கிழக்கு இமயமலை தான் பூர்வாஞ்சால் என்று அழைப்பாங்க. அதுக்கு அடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பெரும்பாலும் வடகிழக்கு மாநிலங்களில் அமைந்துள்ளது. எதெல்லாம் சேர்ந்து பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது பாருங்களா, இது எங்கே லொக்கேட்டட் ஆகினா இந்தியா மியான்மர் பார்டர், இந்திய மியான்மர் எல்லைகளுக்கு இடையே இந்த பூர்வாஞ்சல் மலைத்தொடர் என்ற மலைத்தொடர் அமைஞ்சிருக்கு. இதில் நிறைய மலைத்தொடர் இருக்குங்க. டாஃப்லா ஹில்ஸ், அபோர் ஹில்ஸ், மிஷ்மி ஹில்ஸ், பட்கி ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், காசி, ஜெயந்தியா, இந்த குன்றுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து என்ன சொல்கிறாங்க, பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தம் 3 வகை பார்த்தோம். 3 ஹிமாலயாவை, அதாவது ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்ச் 2500 கிலோமீட்டர், வடக்கு இமயமலை என்று அழைப்பாங்க. 3 பிரிவாக பிரிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை. ஃபஸ்ட்டு வந்து மேற்கு இமயமலை முடிச்சிட்டோம். ரெண்டாவது என்னது மத்திய இமயமலை. மத்திய இமயமலை பார்த்தீங்க அப்படின்னா 3ஆக பிரித்தோம். மத்திய இமயமலைக்கு இன்னொரு பேருனா இமாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் 3 வகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே பார்த்தோம், பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படி பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை மேப்பில் ஒரு முறை பார்த்துட்டா பெட்டராக இருக்கும். சரிங்களா. இப்போ பாருங்களேன், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த இது தான் என்னது மேற்கு இமயமலை, வெஸ்டர்ன் இமாலயாஸ் சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த அதாவது டிரான்ஸ் இமாலயா சொன்னாங்க. இந்த இமயமலை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா மத்திய இமயமலை அல்லது இமாலயாஸ். எங்கிருந்து இது வரைக்கும் என்ன சொன்னோம் அப்படின்னா கிழக்கு இமயமலை சொன்னோம். இந்த மத்திய இமயமலை இருக்கு இல்லையா, இதே 3ஆக பிரிஞ்சுது. ஒன்று தான் வந்து என்னது அப்படின்னா ஹிமாத்ரி, இன்னொன்று ஹிமாச்சல்,
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷிவாலிக் ரேஞ்ச், இது இங்கிருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். ஸோ பேருக்கான மத்தியம் சொன்னால் கூட ஆனால் எங்கே ஆரம்பிக்கும், இந்த ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து இது வரைக்கும் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா. இங்கே இதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய குன்றுகள் காணப்படுது. இதெல்லாம் சேர்ந்துனா அது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்தது இதில் முக்கியமான பீக்ஸ், ஓகேங்களா, முக்கியமான பாஸ், இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோன்னா இந்த செஷன் ஓவர். ஸோ கண்டிப்பாக அந்த செஷனில் என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டான 1 or 2 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, நம்ம லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துட்டோம். முக்கியமான பாசஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ முக்கியமான கணவாய்கள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டா போதும். மேஜர் பாசஸ், முக்கிய கணவாய்கள். ஸோ இதில் அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து கணவாய் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் எந்த மாநிலத்தில் லொக்கேட்டட் ஆகிருக்குன்னு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட்டுக்காக நம்ம முதல்ல மாநிலம் எழுதிட்டோம், அதுக்கப்புறம் அங்கே என்ன கணவாய் இருக்குது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு இருக்கா, ஜே போனதும் கே தான் வருது. அப்போது காரக்கோரம் கணவாய், காரக்கோரம் பாஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஜே போனதும் கே தான் வருது. அப்போது ஜம்மு காஷ்மீரில் என்ன அமைஞ்சிருக்கு, காரக்கோரம் கணவாய் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்களேன், அருணாச்சல் பிரதேஷ், ஏபி அப்படின்னா இந்த இடத்துல அருணாச்சல் பிரதேஷ்ல என்ன கணவாய் அமைஞ்சிருக்குன்னா பொமிடிலா கணவாய் அமைஞ்சிருக்கு, பொமிடிலா பாஸ். ஸோ அங்கே பாருங்களேன், ஏ போனது என்ன வருது, பி வருதா. அப்போ பி பொமிடியா பாஸ்னே கூட கொடுக்கட்டும், அப்போ அது எங்கே இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு அப்படின்னு ஈஸியாக போடலாம். ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டு முக்கியமான ஷார்ட்கட். அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் சொஜிலா பாஸ், சிப்கிலா பாஸ். சொஜிலா என்ற ஒரு கணவாயும் சிப்கிலா என்ற கணவாயும் அங்கே அமைஞ்சிருக்கு, எங்க ஹிமாச்சல் பிரதேசில். சிக்கிமில் வந்து பார்த்தீங்கன்னா நாதலா பாஸ், ஜலப்பலா பாஸ் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. ஸோ இதை மட்டும் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் படிச்சுக்கணும். என்ன சொல்ல போனால் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் HZS அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், SNJ அப்படி ஞாபகம் வச்சுட்டா கூட நம்ம. ஸோ இந்த முக்கிய கணவாய்களாக முடிச்சிடும். ஓகேங்களா. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா உலக அளவில் டாப் மோஸ்ட் மிக உயர்ந்த சிகரங்கள் அப்படின்னா 14 சொல்கிறாங்க. அதில் 9 சிகரங்கள் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம இமயமலை தொடர்லேயே அமைஞ்சிருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் தெரியும், உலகிலேயே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட், இந்தியாவிலே மிக உயரமான சிகரம் K2 அப்படின்ற மிக முக்கியமான சிகரங்கள். ஓகேவா. ஸோ K2 எங்கே அமைஞ்சிருக்கு, காரக்கோரம் பாஸ் இருக்குல்ல, காரக்கோரம் ரேஞ்ச் அந்த மலை தொடரில் அமைஞ்சிருக்கு. ஸோ எவரெஸ்ட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம், நம்ம இந்த இதில் பார்த்தோம் இல்லையா, 2வது வகையை சொன்ன ஹிமாலயா பார்த்தோம் இல்லையா, அந்த ஹிமாலயாவில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதான் இதில் முக்கியமானது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ்ட் டைம் ரிவிஷன் என்ற இதில் முக்கியமானதை மட்டும் சொன்னோம். கிட்டத்தட்ட இதே ஒரு 40 நிமிஷம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, அந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் ஜாகிரபி சீரீஸில் இது போல் லாஸ்ட் டைம் ரிவிஷனில் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு 5 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒரு 5 டாபிக் வச்சுட்டு கண்டிப்பாக இது வந்தால் எக்ஸாமுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்ற ஆங்கிளில் நம்ம சொல்கிறோம். இன்கேஸ் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தேவையை சொன்னீங்கன்னா நம்ம அந்த டாபிக் அடுத்த கிளாஸில் ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.